தமிழகத்துல பலரும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை நோக்கி தாவைக்கா போய்கொண்டிருக்கிறது. அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. முழுமையாக அவர்களுடைய எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது இன்னுமே வரல. எப்படி பார்க்குறீங்க இந்த வெற்றியை, தாவைக்காவினுடைய வெற்றியை? வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலிலே இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி கிடைச்சிருக்கு. உங்களுடைய பார்வையில் இதை எப்படி அலசி? தமிழக வெற்றி கழகம் முதல்ல அவங்களுடைய முதல் தேர்தல் கூட்டணி எதுவும் இல்லாமல் சந்திச்சிருக்கிறாங்க. சுமார் 1.5 கோடி வாக்குகள் இப்போ வரைக்கும் வாங்கி அவங்க நோக்கி நகர்றாங்க. அவங்களுக்கு அது எண்ணிக்கை 118 வரலனாலும் அதை எப்படி அதை கொண்டு வந்துருவாங்கங்கிறதான் பார்வையாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 8 அல்லது 9 சீட்டு துண்டு விழும். இந்த பக்கம் திமுக அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் போய் ஆதரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஒரு பக்கம் ஆல் செடன்டன் அவங்க அந்த சிம்பிள் மெஜாரிட்டி அடைஞ்சிருவாங்கங்கிறது பார்க்க முடிகிறது. கோயலிஷன் சர்க்காராக அவர் தான் முதல்ல விக்கிரவாண்டி மாநாட்டிலே நான் கொடுக்குறேன்ட்டார் இல்லையா, அது சிக்கல் இல்லாமல் போயிடும்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைகள் வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அந்த உதயசூரியன் சின்னம் சிம்பிள் மட்டும் 60, இரட்டை இலை அந்த சின்னத்தில் 45 அப்படிங்கிற எண்ணிக்கைகள் இருக்குது. இந்த 60 45ங்கிறத தாண்டி முன்னாடி இவங்க 110 நெருக்கத்தில் நிற்கக்கூடியதாக அது அமைந்திருக்கிறது. தமிழகம் ஒரு வலுவான மும்முனை போட்டியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. 3வது வந்த சக்தி இன்னைக்கு பிரைமரி ஃபோர்ஸாக மாறி இருக்கிறாங்கிறது ஒரு பார்வை. வழக்கமாகவே 3வது அணி இந்த 2 பேருக்கும் உள்ள ஓட்டை பிரித்து அவர்கள் யாராவது ஒருத்தர் வெற்றி பெறுவாங்க. இதுதான் நடந்திருக்கு. நமக்கு மக்கள் நல கூட்டணியில் பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு முடிவை நோக்கி தான் இந்த எலெக்ஷன் போகும் அப்படிங்கிறது பலரும் கருத்து தெரிவித்த ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் 3வது அணியாக வர வேண்டிய அணி முதல் இடத்துல போயிருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வியப்பாகத்தான் இருக்கு. அதுதான் இந்த தேர்தலினுடைய கணிக்க முடியாத விஷயமாக இருந்து அது ஒரு மேஜிக்காகவே அது நடந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் யாருடைய வாக்குகளை அவர் டென்ட் பண்ணுவார்னா வாக்கு வச்சிருந்த எல்லார்ட்டும் எடுத்திருக்காரு. நீங்கள் பல கட்சியில் நீங்கள் காங்கிரஸே 5 வரைக்கும் தான் போய் நிற்கிறாங்க. அவங்க போன முறை 25 வாங்கி அதில் 18 ஜெயிச்சு அப்படிங்கிறது நிலை போய் இன்னைக்கு 28 வாங்கி 5ங்கிற நிலை. பாஜக செட்டிங்கில் இருந்தவங்க எல்லாம் அதில் ஒருத்தவங்க டிராப்டு, மற்றதுலேருந்து 2 பேர் 9 ஃபுல்லாக கிளியர் பண்ணுவாரான்னு தெரியல. உதகையில் அவர் ஜெயிச்சதாக அறிவித்து விட்டார்கள். ஸோ இப்படி ஒவ்வொரு கட்சிகளுக்குமே டென்ட் ஏற்பட்டிருக்கு. கடந்த முறை ஏற்பட்டதை விட இழந்திருக்கிறார்கள். அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் எல்லா கட்சிகளுமே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் ஐ திங்க் IUML கடந்த முறை அவங்க ஏணியில் நின்று ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த முறை 2 செட்டுகளிலுமே IUML லீடிங் போயிருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் பார்க்கலாம். அவங்க இத்தனைக்கும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கல, தனிச்சின்னமான ஏணியில் நின்னவங்க. அதை தாண்டி மீது எல்லாருமே தாவேக்காவிடம் வாக்குகளை இழந்திருக்கிறார்கள். 1. 2வது பிக் ஷாட்ஸ், அரசியலில் பழம் நின்று கொட்ட போட்டவங்க அப்படின்னு பார்க்கப்பட்ட பலரும் முகம் தெரியாத ஆட்களிடம் தங்களுடைய வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் MK ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதியில் பாபு அவர்கள் எதிர்த்து நின்ன பிறகுதான் இங்க பலருக்கும் தெரியும். அவர் கட்சிக்குள்ள இருந்த வரைக்கும் இல்ல, அவர் ஆல்ரெடி திமுகல இருந்திருக்காரு. இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் கட்சிக்குள்ள மட்டும்தான் தெரியும். அவர் இங்க போய் நின்று விஜய் அவர்கள் போய் கேம்பெயினுக்கு போன பிறகுதான் அவர் அப்படி ஒருத்தர் இருக்காருங்கிறது ஊடக வழிகளில் விவாதமா மாறியது. அந்த பாபு அவர்கள் ஸ்டாலின் அவர்களை தோற்கடிச்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இதற்கு முன்பாக 84 தேர்தல், அதுக்கு அடுத்து ஒரு தேர்தல் ஜெயிச்சு மறுபடியும் ஒரு தேர்தலில் தோல்வியை சந்தித்திருந்தார் MK ஸ்டாலின். அதுக்கு பிறகு ஏறத்தாழ இப்பதான் அவருக்கான தோல்வி அவருடைய அரசியல்ல. குறிப்பா இதை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய தலைவராக இருந்தவர்கள் இது வரைக்கும் தேர்தலில் தோற்றதில்லைன்னு ஒரு இது இருந்தது. அது மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய பொதுச் செயலாளர்கள் இதுக்கு முன்பாக தோற்றிருக்கிறார்கள். அண்ணாவே தோற்றிருக்கிறார், பேராசிரியர் அன்பழகன். இப்போ அந்த லிஸ்ட்டில் துரைமுருகனும் சேர்ந்திருக்கிறார். இது திமுகவுக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளராக யார் இருந்த போதும் சரி, 2வது தேர்தலில் அதிமுக தோற்றதில்லை அடுத்தடுத்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த தோல்வி என்பது இப்போது வந்திருக்கிறது. திமுகவுக்கு அவங்க 2 வாட்டி ஜெயிச்சது இல்லைங்கிற அந்த விஷயமும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குங்கிறத பார்க்கணும். இது இருப்பது தொடர்கிறது திமுகவுக்கு. அதிமுகவுக்கு இது புதிய ஒரு உச்சமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலத்தில் அந்த விஷயம் மாற்றப்பட்டிருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி ஆட்சிக்கு வந்துடுவாங்கிறது உடைக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வாக்காளர்களை இதுல இன்னொரு இது பார்க்க வேண்டியதா இருக்கு. திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி நிறைய அவர்களுடைய சதவீதத்தை இழப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுல என்ன நிலைமை இருக்கு? நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளை கையில் வைத்திருக்கிறார்கள் இந்த தேர்தல். இது வரைக்கும் கிட்டத்தட்ட பாதி 50% இவருடைய. ஆனால் சொல்ல போனால்
நீங்கள் விசிகாவோ டு அன் எக்ஸ்டெண்ட் காங்கிரஸ் பிஜேபியை விடவும் அது கூடுதல் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அவர் 234 சீட்லையும் நின்றதுனால அது கூடுதலாக தான் வரும். எல்லா இடத்துல இருந்தும் பரவாயில்ல ஓட்டு வாங்குறாங்க, இவங்க நின்னது 27 தொகுதி தான் அப்படிங்கிறத ஒரு பார்வை வைத்தாலும் கூட கடந்த முறை இருந்ததில் பாதிக்கு பாதி அப்படிங்கிறது போயிருக்கு. ஏறத்தாழ 15 லட்சம் 16 லட்சம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து டெபாசிட் இழந்திருக்கிறதாக ஒரு அப்படி எதை செய்து. ஏன்னா சீமானவர்களே ஏறத்தாழ 3வது இடமும் 4வது இடம் வரைக்கும் அவர் போனதற்கான விஷயங்கள் நல்ல ட்ரையல் ஆகிட்டு இருந்ததை பார்த்தோம். அப்போ எல்லா இடங்களிலும் அப்படிங்கிற ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள். இது போக மற்ற 3 அணி, அனைத்து இந்திய புரட்சி தலைவர், மக்கள் முன்னேற்ற கழக அம்மையார் ராமதாஸ் அவர்களுடைய அணி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, டாக்டர் கிருஷ்ணசாமி, இந்த அணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் அத்தனை பேருமே ஆடி காற்றுல அம்மியும் பறக்குது அப்படிங்கிற மாதிரி திமுக அதிமுகவினுடைய சின்னங்கள் அடி வாங்குற இடத்துல அவங்களும் சேர்ந்து பெரிய அளவுக்கான ஒரு அடியையும் வாங்கியிருக்கிறாங்க. அடிப்படையில் பல விஷயங்கள் இந்த தேர்தலில் மாற்றி உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வழக்கமான அரசியல்னா ஒரு பாணி, நீங்கள் அமைப்பை கட்டணும், அந்த அமைப்பினுடைய கட்டமைப்பு இருக்கணும், அந்த கட்டமைப்பை வச்சு நீங்கள் தொடர்ந்து மக்களோட உரையாடிட்டு இருக்கணும், அவங்களோட புழங்கணும், இது எதுவுமே தேவையில்லை என்கிற ஒரு புதிய விஷயத்தை இந்த தேர்தலில் செஞ்சிருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த தேர்தல் விஜய் ஆதரவு எலெக்ஷன் என்பது ஒரு பக்கம், அதைவிட முக்கியமாக அதிமுக ஆட்சி தொடரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் எடுபட்டு இருக்கு மக்களிடம். அந்த கட்டமைப்பை கொண்டு போய் வெற்றிகரமாக நீங்க நிப்பாட்டியதன் விளைவாகத்தான் இந்த விஜய் பேசினது எல்லாமே இந்த எலெக்ஷன்ல வந்து ரொம்பவே எடுபட்டிருக்கா. குறிப்பாக வந்து கரூர் சம்பவம் உட்பட பல்வேறு ஊடகங்களில் வந்தது, நேரடி சாட்சியங்கள், அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய செல்ஃபோனில் வந்தது, வெளியிட்டது, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. 41 பேர் இறந்ததற்கு தாவைக்கா மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவர் வந்து அதை தொடர்ந்து மறுத்து வந்தார். இந்த பிரச்சாரத்தில் கூட கடைசி நாள் வந்து அதை ரொம்ப ஹைலைட்டாக அவர் வந்து பேசியிருந்தார். அப்போது விஜய் பேசுகிறது அவர் என்ன பேசினாலும் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது எடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கு. திமுகவினுடைய விமர்சனம் உட்பட நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் போல்ஸ்ல அவர் வாங்கியது 35னா 65% அவருக்கு எதிராக தான் இருக்கு. ஆனா அந்த 65 பிரிஞ்சிருக்கு. நீங்க நம்ம இங்க பெரும்பான்மைன்னு நம்ம பார்க்கறதே உண்மையான பெரும்பான்மையானா அதுக்கு வேற பதில் இருக்கு. நம்முடைய அமைப்பு முறையில இப்ப அவர் 35 வாங்கினா மீதி 65% அவருக்கு எதிராக தானே இருக்கு. அதுதானே ரியாலிட்டி. இதுல கரூர் விஷயம் ஒரு தேர்தல் பேசுபொருளாக மாறிச்சாங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா கடைசி நாள் அவர் தான் அதை திரும்பவும் கிளறாரு. திமுகவோ அதிமுகவினுடைய தலைவர்கள் நேரடியாக விஜயின் மீது பழிய போட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அவங்க மாற்றாத போது, அவங்க அதை மாத்தணும்னு நினைக்காத போது இவர் அந்த இடத்துல என் மேல பழி போட பார்த்தாங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை கொண்டு போறாரு. ஒரு பெருங்கூட்டம் இது அதுக்காக தான் ஓட்டு போட்டாங்களா? ஏன்னா அவர் பேசிய பல விஷயத்துல எதை சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளவு பேர் வாக்கு செலுத்தினாங்கிற ஒரு கேள்வி. இல்லை, இதுல இதை தொட்டே நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. நான் எல்லா வழிகளையும் தாங்கி கொண்டு வருகிறேன், நிறைய பழிகளை சுமந்து வந்திருக்கிறேன் இப்படிங்கிறத திருப்பி திருப்பி பேசிட்டே இருந்தார். அப்போது இது மறுபடியும் பேசும்போது ஒரு அனுதாபம் விஜயின் மேலே உருவாகி இருக்கா உண்மையிலே களத்தில்? அவர் இவ்வளோ தொகையை விட்டுட்டு வர்றாரு, நடிப்பில் உச்சத்தில் இருந்துட்டு சினிமா துறையிலேருந்து அவர் வந்திருக்கிறாரு, அவர் இனி இழக்கிறதுக்கு எதுக்கும் இல்லை, இங்கே வந்தால் சம்பாதிக்க மாட்டார் இப்படிங்கிற ஒரு பார்வையும் இதை ஒட்டி மக்கள் வந்து ஒரு அனுதாபத்திலையும் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறாங்க அப்படியும் பார்க்க வேண்டியதாக இருக்கா? அதுவும் என்ன சதவீதங்கிறது நம்மளால கணிக்க முடியாதுங்கிறத தாண்டி அவர் பேசிய விஷயங்கள் ஈடுபடாம எதையுமே கேட்காம எப்படி வாக்கு செலுத்திருப்பாங்கிறது இருக்கு. ஒரு அப்பீல் பண்றாரு, அது ஏதோ ஒரு செக்ஷனை போய் நான் எதனால இதை கேட்குறேன்னா, இப்போ ஓட்டு போடக்கூடிய பலரும் வந்து விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் பலரும் வந்து சொல்லலை. வாக்காளர்கள் யாரு, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க, அந்த வாக்காளருடைய வேட்பாளருடைய பேர் என்ன, அவர் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுப்பார் அப்படின்னு சொன்னால் பலருக்கும் தெரியல. இதுல இருந்து தான் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழும்புது நமக்கு. இல்லை, ஏறத்தாழ அது வந்து அந்த ஒரு தனி மனித வழிபாட்டு நிலையினுடைய உச்சத்துல கொண்டு போய் அவர் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, வெற்றிகரமா பண்ணியிருக்காரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு பிரபலம் ஆவாங்க, சாமியார்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்கள விமர்சிச்சுட்டு கூப்பிட்டுக்கிட்டு பேட்டி எடுத்துட்டு போயிட்டு, இது வந்து ஒரு சின்ன ஸ்கேல்ல நீங்க அப்படிப்பட்ட ஒரு கல்ட் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய்
அரசியல் ரீதியிலாக தொழத்தக்க நிலையில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது சக்சஸ்ஃபுல்லா செஞ்ச மாடலாக இது நிற்கிறது. இப்ப நமக்கு இப்ப இந்த இது இவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னா, ஒரு என்டிஆர் வந்து அவர் கிருஷ்ணர் அந்த வேடத்திலேயே போய் வாக்கு கேட்ட கதையெல்லாம் நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன். அப்ப எந்த அளவுக்கு அன்றைக்கு அதனுடைய தாக்கம் இன்னும் அழுத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னுட்டு. இந்த அளவுக்குலாம் நீங்க மாற்று கருத்தை வச்சு உரையாடல் செஞ்சிட முடியாது. என்டிஆருடைய சேச்சருங்கிறது வேற. அதை விட அன்னைக்கு கடவுளை நீங்க மறுத்துருவீங்களாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி கருத்து மறுத்து பேசிட முடியுமா மாற்று கருத்துங்கிறது இருக்கு. அவரை கிருஷ்ணராவே நினைச்சுதான் கிருஷ்ணரே வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாரு அப்படிங்கிற வாக்கு செலுத்தினாங்க. அப்புறம் பின்னாடி வெவ்வேறு விஷயங்கள் ஆச்சு. சொந்த விவகாரங்களின் காரணமா சந்திரபாபு நாயுடு அதை ஓவர்டேக் பண்ணாரு, அவரே தோற்கடிக்கப்பட்டாரு என்டிஆர்ங்கிறது பின்னாடி வந்த வேற ஸ்டோரி. பட் அந்த அளவுக்கான ஒரு கனெக்ட்ல ஏதோ ஒரு இடத்துல போய் வாக்காளர்கள் ஒரு பெருந்திரள் இருந்திருக்கிறதுங்கிறது தான் இந்த எண்ணிக்கையிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. இதுக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய சவால்கள் இருக்கிறது. மற்ற அரசியல் கட்சிகளுக்காகட்டும், பொது சமூகத்திற்காகட்டும், விஜய்க்கே ஆகட்டும், இதுக்கு அப்புறம் தான் மிக பிரதானமான விஷயங்கள் அப்படிங்கிறது, விவாதங்கள்ங்கிறது, சவால்களும் நிறைந்ததாக இது மாறப்போகிறது. தமிழ்நாடு அரசியல் களம் கம்ப்ளீட்டா ஒரு ரீசெட்டை நோக்கி போயிருக்கு. எல்லாத்தையும் எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து போடுற மாதிரி அந்த மாதிரி தான் இனிமே திமுகவும் அதிமுகவும் கட்சி வேலைகளை தொடங்க வேண்டும். கட்சி கட்டமைப்புக்குள்ள பைபாஸ் பண்றது, என்னென்ன தவறுகள் செஞ்சீங்க, அல்லது இப்ப இதை நீங்க வேற ஒரு விதமாக பார்க்கலாம். திமுகவின் மீது அவர் வச்ச எல்லாமே ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு கிடையாது. நான் உறுதியா நம்புறேன். அவர் வச்சதுல பலது உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டு, ஃபேக்சுவலி அது நிக்காது. ஆனா யாரும் விஜய் கிட்ட ஆதாரத்தை கூட நம்புறோம்னு கேட்கல, சொன்னதை நம்புற இடத்துக்கு நகர்ந்தாங்க. அப்ப திமுகவின் மீதான விமர்சனங்களை நீங்கள் நிரூபித்து ஒரு பழியை சுமத்தணும்னு அவசியம் இல்லை. அது அத்தனை இலகுவா எப்படி மாறுச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு. தமிழ்நாடு அரசியலுடைய ஃபல்கரமாக உங்களுக்கு பவள விழாவை கண்ட ஒரு இயக்கம் இருக்கு அப்படின்னா அவங்க எதிர்கட்சியா இருந்த காலம்தான் ஜாஸ்தி. அப்ப எத்தனை முனை தாக்குதல வெவ்வேறு காலகட்டங்கள்ல அவங்க கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அப்படி கடந்த கால அனுபவத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இருந்த நமக்கு மீதான விமர்சனங்கள் வரும் பொழுது அதை திருத்திக்கிறதுக்கோ இல்லை மாற்றுவதற்கு என்ன முயற்சி எடுத்தீர்கள்? நம்ம நினைக்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அவரு ஒரு தலைவராக சீஃப் மினிஸ்டராக செயல்பட்டதை விடவும் ஒரு சிஇஓ மாடல்ல தான் செயல்பட்டாருன்னு ஸ்டாலின் அவர்களின் மீதான பார்வை இருக்கு. ஒழுங்கா இப்படி இருக்கணும், இப்ப கல்வினா கல்வித்துறைனா அதுக்கு இப்படியானது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்பொழுதே பேசப்பட்டது. யாருக்குன்னா ஸ்டாலின் அவர்கள் மீது அது அவருக்கு கிரெடிட்ஸாவே பேசப்பட்டது. அப்படி இருந்த இடத்துல இருந்து எங்கெல்லாம் தவறு நடந்தது? ஏன்னா நீங்க செய்த ஏதோ ஒண்ணு சாமானிய மக்களுக்கு ஒண்ணு போய் சேரல, அல்லது வேறு விதமாக உங்களை குறித்து போய் சேர்ந்ததை நீங்க யூகிக்கல. இந்த அளவுக்கு விஜயனுடைய இம்பாக்ட் இருக்கும் நீங்க கணிக்க தவறுனீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் நீங்க திருத்தி மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப அநேகமாக இதற்கப்புறம் ஃபியூச்சர் என்பது விஜய் விசஸ் உதயநிதி ஸ்டாலின் தான். இன்னைக்கு இந்த பக்கம் இவங்கதான் சட்டமன்ற குழு தலைவராக தாவே தேர்ந்தெடுக்க போது, அந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பறி கொடுத்ததுனால உதயநிதி ஸ்டாலின் தான் எப்படின்னு தேர்ந்தெடுக்க போறாங்க. அடுத்த பாலிடிக்ஸ், அடுத்த 5 ஆண்டுகள், அடுத்த 10 ஆண்டுகள், அடுத்த தலைமுறைகள் அப்படின்னு கூட பார்க்கலாம். இதற்கு நடுவுல பாஜகவினர், அது கூட அண்ணாமலையும் சரிங்க வெர்சஸ் அண்ணாமலை என்பதுதான் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தமிழ்நாடு அரசியலினுடைய திசை வழி போக்கு அப்படின்றத கொண்டு வராங்க. இதுக்கு நடுவில் சீமானவர்கள் நீங்க சேர்த்துக்கலாம், இல்லை அன்புமணி சேர்க்கணும்னா அவங்கவுங்க விருப்பம் போல அது தலைவர்களை சேர்த்துக்கலாம். பட் ஏதோ ஒரு நிலையில அடுத்த தலைமுறைட்டு நீங்க கைமாற்றி விட வேண்டிய தேவை, அந்த பேட்டன் வந்திருக்கோ, பேட்டனை பாஸ் பண்ண வேண்டியது. இந்த இது தொடர் ஓட்டம் ஓடுவாங்கல்ல, ஓடி போயிட்டு அடுத்து இருக்கிறவங்க கிட்ட அந்த இதை கொடுத்தா அவங்க அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஓடணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள், அப்படியான இடத்துல இந்த தேர்தல் சுட்டி காட்டி இருக்கும்னு ஒரு பார்வை இருக்கு. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு டே 1 தான். முதல்ல இந்த வருத்தங்கள் என்ன எதிர்பார்த்தது முடிவு வரல அப்படின்னும் போது இந்த வருத்தங்களை நேரம் எடுத்து ப்ராசஸ் பண்ணட்டும். எங்கே தவறு தொடங்கியது, அது எப்படி பரிணமித்து வளர்ந்தது, எங்க கோட்டை விட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவா உரிய நேரம் எடுத்து காலம் எடுத்து மிக நிச்சயமாக காய்தல் ஊறுதல் என்று நீங்க பரிசீலிச்சாதான் மீண்டும் அந்த தவறை திரும்ப செய்யாம இருக்கிறதுக்காக நீங்க பரிசீலிக்க வேண்டிய தேவை இருக்கு. 96 2001 அப்படிதான் சொல்லுவாங்க. அதுல ரொம்ப பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் விமர்சனங்கள் நிர்வாக ரீதியெல்லாம் கலைஞர் மேல இல்ல. ஆனா 2001 அவர் தோத்தாரு. அது ஏன் அவரால் இப்ப வரைக்கும் மற்ற அப்ப இருந்தவங்களாலும் சரி அது யூகிக்கவே முடியல. இதுதான் ஒரு அறுதிட்டு சொல்ல முடியாத ஒரு இது இருந்தது அப்படின்னு. ஒருவேளை அதன் காரணமாகத்தான் 2006-11 நீங்க எப்படி இருந்தாலும் தோக்கடிக்க தான் போறீங்க அப்படின்னு பல பவர் சென்டர்கள் போய் குழப்பங்கள் வந்ததா அப்படிங்கிற மாதிரி கூட அதை விமர்சனமா வைப்பாங்க.
இந்த இடத்துல பல நேரங்களில் நீங்கள் இது சரின்னு நினச்ச ஒன்று சாமானிய மக்களால் வாக்காளர்களால் அது ஏற்றுக்கப்படாமல் போச்சுன்னா என்ன காரணம் புறக்கணிக்க? நீங்கள் வாக்காளர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அது இல்லைன்னா அப்புறம் பொது வாழ்க்கையில் இருந்தே என்ன அப்படிங்கிற கேள்வியும் வருது. தவறுகளை சரியாக, அதாவது நம்ம தவறு பண்ணோன்னு ஒத்துக்கிறது ஒரு சிக்கலும் இல்லை. நீங்கள் அந்த தவறை திருத்தணும்னா தவறு நடந்துச்சுன்னு நீங்கள் அதை அங்கீகரிச்சாதான் திருத்திக்க முடியும். அடுத்த வரக்கூடிய காலகட்டம் ஒரு அரசாக இன்னைக்கு மாநிலத்தினுடைய கடனில் தொடங்கி கஜானா விஷயங்கள், அரசு அதிகாரிகள், பியூரோக்ராட்ஸு மத்திய அரசுக்கு செய்தி விடக்கூடியவர்களாக இருந்தால் இங்கே அதை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? இப்படியான பல நெருக்கடிகள் சட்டமன்றத்தில் பல இளமுகங்கள், பல முதுமுகங்கள் போகிறது அப்படிங்கிறது உள்ளபடியே நல்லது ஒரு விஷயமாக அது பரிணமிக்கும். அப்படின்னா நம்ம எல்லோரும் வரவேற்க வேண்டியது தான். அரசுனா என்ன, ஆட்சினா என்ன, சட்டமன்றம் எப்படி இயங்க வேண்டும், இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு காலம் பிடிக்கும். அது வரைக்கும் ஒரு எல்லாமே புதிய முகங்களாக பெரும்பாலும் இருக்கிறதுனால நீங்க சொல்றது எல்லாரும் உள்ள போய் தான் பழகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாரும் பிகினர்ஸாக இருந்து ஒரு விஷயத்தை தொடங்கினாங்கன்னா அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அநேகமாக 10வது முறையாக சட்டமன்ற தேர்தலில் வென்றிருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் அவை முன்னவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ துரைமுருகன் இருந்த இடம், இதுக்கு முன்பாக பேராசிரியர் அன்பழகன், ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருந்தார் நினைக்கிறேன் அவை முன்னவரா. ஸோ அப்படியான ஒரு இடத்திலிருந்து அவர் வழிகாட்டினார்னா அது சரியான அட்வைசஸ் எடுத்துக்கிட்டு அது எப்படி பயணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அரசியல்வாதிகளாக இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் எந்த இடத்தில் நீங்கள் ஒரு தலைமுறையிடமிருந்தே விலகி போனீர்கள் அல்லது ஒரு தலைமுறை உங்களை விட்டு விலகி போக வைத்தீர்கள் அப்படிங்கிறத சரியான முறையில் சீர்தூக்கி பார்த்து பகுப்பாய்வு செய்ய வேண்டிய காலத்தில் ஒரு தேர்தல் முடிவு உங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. இல்லை, இதில் ரொம்ப முக்கியமாக ஒரே ஒரு கேள்வி எனக்கு. ஒரு சித்தாந்தங்களுடைய அடிப்படையில் இல்லாமல், ஒரு கொள்கைகளினுடைய அடிப்படையில் இல்லாமல் அணுகப்பட்ட ஒரு தேர்தலாக இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறதா? என்னன்னா எல்லா காலகட்டத்திலையும் தமிழகம் பாசிச சக்தி, இங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாதத்தை இங்கே விதைக்கக்கூடிய, இல்லைன்னா அதை கொண்டு வரக்கூடிய கட்சிக்கு எதிராகத்தான் தமிழகம் நின்று இருக்கு. அந்த பேட்டர்னில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா? அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் சொல்கிறாங்களா? இல்லை, அவங்க கேட்பாங்க பாஜக அப்போ நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம்ல, எங்கே வரப்போகுது பாருங்க, நீங்கள் வந்த பிறகு பேசுங்கிறது அவங்களுடைய பதிலாக இருக்கும். வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களை மீறி வருமானு பார்ப்போம் என்பது அவர்களுடைய புரிதலாக இருக்கலாம். என்ன சிக்கல்னா, நீங்கள் சொல்லக்கூடிய பாஜக அது வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பிள்ளைகளிடம் யார் கொண்டு போய் சேர்த்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, புலி வருங்கிறீங்க, வரமாட்டேங்குதுன்னு என்னமோ சொல்கிறீங்களே தவிர பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்களேன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடியதையும் அவன் பார்க்க வேண்டிய தேவை இருக்குதுல்ல. அந்த வட்டத்துக்குள்ளாலே இளைய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது. குடும்பமோ, கல்வி நிறுவனமோ, சமூகமோ, வீடுகளோ இதை உரையாடல் ஏன் செய்யலைங்கிற கேள்வி, அந்த பொறுப்பை நம்ம கொண்டு போய் அங்கதான் வைக்க வேண்டியிருக்கும். அவர்கள் வளர்ந்து வந்த அந்த பிராயத்தில், வளரக்கூடிய அந்த பருவத்துல இந்த உரையாடலை நிகழ்த்தாமல் விட்டதற்கான பொறுப்பாளிகள் யாருன்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வெளியில இருந்து 3வது மனிதராக இவங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டாமான்னு சொல்லலாம். வீட்டுல இருக்கிறவங்க அப்படி சொல்லிட முடியாது இல்ல. வளர்த்தெடுத்ததுல அவங்களுக்கும் பங்கு இருக்குன்னும் போது அப்ப இது ஒரு கூட்டு பொறுப்பா தான் இது பண்ணணுமே தவிர, இப்ப விஜய் மாற்றம் வேணும்னு வாக்கு செலுத்திருக்காங்களா? ஆமா, மாற்றம் வேணும்னு வாக்கு செலுத்திருக்காங்க. அவர் சரியான மாற்றா, அதுக்கு நேர்த்தியானவரானா அதுக்கு பதில் வேறவா இருக்கலாம். அதை வாக்கு செலுத்தியவர்களே உணரக்கூடிய காலம் கூட வரலாம். ஆமானோ இல்லைனோ, இல்லை திரும்ப அவருக்கே நாங்கள் இன்னும் எத்தனை முறை ஆனாலும் அவரையே போடுவோம் அப்படிங்கிற மாதிரியோ அது இந்த காலம் எடுக்கட்டும். அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இது மோசமாயிருங்கிறீங்க, திமுக தவிர எது வந்தாலும் நாங்கள் ஆமாம் நம்பிட்டு போடாமலே இருக்கோம். இப்போ நான் போட்டு தான் பார்க்குறேனே, ஒருவேளை இது அதை விட பெட்டராக இருந்துட்டா அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க ஒரு ஆர்வத்தில் நீங்கள் ஃபெயில் ஆகுங்கிறீங்க, நான் பாஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், எது ஆகுதோ பார்க்கட்டும், ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துறேன்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு கியூரியாசிட்டியான விஷயமாகவும் அது மாறி இருக்கிறதுங்கிறதுல இருந்து தான் இது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இது எப்படி பயணிக்கிறது, என்னவா பரிணமிக்குது அரசு நிர்வாகம், அது சார்ந்து அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களா வரும்போது நம்ம பார்க்கலாம். நம்முடைய கருத்துக்களையும் விரிவாக பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம்.